எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பாடம். நேற்று வந்து நான் டே ஒன்றுக்கான லெசன்ஸை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டே டூக்கான லெசன். ஸோ என்னன்னா சேம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலத்துக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அதை தான் வந்து இப்போ நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். டே ஒன்றுலேயே பார்த்தோம். டே ஒன்றில் பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டும் 10th ஸ்டாண்டர்டும் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது +2 அந்த லெசனை பார்க்க போகிறோம். ஸோ +2ல் பழைய புத்தகம் இருக்குல்ல, அந்த புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் இது. அதோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இது கவர் ஆகிறதுனால இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்பீடு ரிவிஷனில் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான அடிக்கடி கேட்குற கேள்வியிலேருந்து மொத்தம் ஒரு 100 லெசன்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த 100 லெசன்லேருந்து நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறது 12th ஸ்டாண்டர்டு பார்க்க போகிறோம். ஸோ பாடத்துடைய தலைப்பு என்ன பார்க்க போகிறோம், பாளையக்காரோட கிளர்ச்சியும், அதுக்கப்புறம் அடுத்து வந்து வேலூர் கழகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாடத்துக்கு போக போகிறோம். ரொம்ப முக்கியமானது இப்போ பார்க்குறது. ஸோ ஸ்பீடு ரிவிஷன்றதுனால கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுக்கு நீங்கள் படித்தது திருப்பி உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டு நம்மளோட ரைட் ஐஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூடியூப் சேனலும் சரி, அவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த கிளாஸ் ஃப்ரீ தான் இது. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸை பார்த்துக்கோங்க. ஆப்பில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ரைட் ஐஎஸ் ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கு ஆப்லேயும் இந்த வீடியோ வந்துடும், ப்ளஸ் யூடியூப்லேயே வந்துடும். சரிங்களா? யூடியூப் ஸ்டூடெண்ட் ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாடத்துக்கு போக போகிறோம். ரொம்ப முக்கியமான பாடம் இது. இந்த பாடத்தின் தலைப்பு வந்து பாளையக்கார கிளர்ச்சி. சரிங்களா? ஸோ பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சி விரிவுபடுத்தப்பட்டு பாளையக்கார முறை வளர்ச்சி பெற்றது. ஸோ தமிழ்நாட்டில் எப்படின்னா இந்த விஜயநகர ஆட்சி இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து விரிவுபடுத்துகிறாங்க. அப்போ தான் வந்து பாளையக்கார முறை என்ற அதை வந்து வளர்ச்சி பெறுறது. அப்போ தான் வருது அது. ஸோ பாளையம் என்ற அழைக்கப்பட்ட ஒரு சில கிராமங்களை இந்த உள்ளடக்கிய நிலப்பகுதிக்கு அந்த உரிமையாளர்கள் என்ன சொல்லலாம், பாளையக்காரர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ பார்க்குறது ரொம்ப முக்கியமான எக்ஸாமுக்கு தேர்வு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாளையம் என்பது ஒரு சில கிராமங்களை உள்ளடக்கிய அந்த நிலப்பகுதியுடைய உரிமையாளர்களை தான் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம புலித்தேவரை பற்றி பார்க்கலாம். பாளையக்காரர்களை 2 பிரிவுன்னு இருந்தாங்க. சரிங்களா? பாளையக்காரர்கள் எத்தனை பிரிவுன்னா 2 பிரிவுன்னு இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து மேற்கு பிரிவில் மறவர் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது தெற்கு பிரிவில் தெலுங்கு பாளையக்காரர்கள் அப்படின்னு 2 விதமா இருந்தாங்க. ஸோ பாளையக்காரர்கள் எத்தனை விதம்னா 2 விதம் இருந்தாங்க, மேற்குல தெற்குலையும். ஸோ மேற்குல இருக்கிறவங்க மறவர் பாளையக்காரர்கள், தெற்குல இருக்கிறவங்க தெலுங்கு பாளையக்காரர்கள். ஸோ இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அப்புறம் நெல் கட்டும் சேவல் பாளையத்துடைய புலித்தேவர் வந்து மறவர் பிரிவுக்குள்ள அதுக்கும் பாஞ்சாங்குளத்தை சேர்ந்த கட்டபொம்மன் வந்து தெற்கு பிரிவுக்கும் தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் புலித்தேவர் மற்றும் கட்டபொம்மன் இருவரும் நவாப்புக்கு வந்து செலுத்த வேண்டிய அந்த வரி இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்து, அதாவது கப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கப்பம், இந்த இஸ்தை வந்து இதை வந்து அவங்களுக்கு கிளர்ச்சியில் இதை இதை வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. அதனால கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. யாருன்னா புலித்தேவரும் கட்டபொம்மனும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கட்டபொம்மனும் புலித்தேவரும் இஸ்து என்பது ஒரு அதுதான் வந்து அந்த இஸ்து, அதாவது கப்பம் சொல்லுவாங்க. அதை வந்து அதை கட்டத்துக்கு மறுக்கிறாங்க. அதை மறுக்கிறதுனால தான் ஒரு கிளர்ச்சியை ஈடுபடுறாங்க. சரிங்களா? புலித்தேவரையும் அவருடைய கூட்டாளிகளையும் அடக்கும் பொறுப்பை வந்து பிரிட்டிஷார் வந்து என்ன பண்ணாங்கன்னா யூசப் கான், அதாவது கான் சாபிக்கு தான் ஒப்படைக்கிறாங்க. ஸோ புலித்தேவரையும் கட்டபொம்மனையும் வந்து புலித்தேவரையும் அவருடைய கூட்டாளிகளை வந்து அடைக்கவங்களை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா யூசப் கானுக்கு தராங்க. யூசப் கான்னா யாருன்னா கான் சாஹிப் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. தென்னிந்திய வரலாற்றுல சுதந்திர போராட்டத்தை துவக்கிய பெருமைக்குரியவர் தான் புலித்தேவர். ஸோ தென்னிந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தை துவக்கிய பெருமைக்கு ரொம்ப இவர் தான் ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? புலித்தேவர் தான். கட்டபொம்மனை பார்க்க போறோம். சில பாயிண்ட் எல்லாம் வந்து நம்ம போன ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோலே பார்த்துருப்போம். நம்ம பார்க்கறது பார்ட் 2 வீடியோல பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? கட்டபொம்மன் ஜெகவீர பாண்டியனுடைய மகன். ஜெகவீர பாண்டியன் மகன் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். ஸோ ஜெகவீர பாண்டியனுடைய மகன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருடைய தன்னுடைய 30வது வயதில் தான் பாஞ்சாலி அரசுடைய பாளையக்கார பொறுப்பேற்கிறார். ஸோ பாஞ்சாலி குறிச்சியுடைய பாளையக்கார பொறுப்பேற்கிறார் எந்த வயதுனா 30வது வயதில். ஸோ ரொம்ப இதெல்லாம் முக்கியமானது. புலித்தேவரையும் அவருடைய கூட்டாளிகளும் அடக்கும் பொறுப்பை யாரும் கொடுக்குறாங்க, பிரிட்டிஷ்காரங்க, யூசப் கானு. சரிங்களா?
அப்புறம் புலித்தேவரும் கட்டபொம்மனும் இந்த கட்டம் மறக்கிறாங்கல்ல, அந்த கட்டத்தினுடைய பேர் தான் இஸ்துன்னு சொல்லுவாங்க, இல்ல கப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது ஜேம்ஸ் லண்டன், அப்புறம் கோலின் ஜாக்சன் ஆகியோர் இந்த 2 பேரும் வந்து கட்டபொம்மனை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படிப்பறிவு இல்லாதவர் அவரு. அவர் வந்து ரொம்ப அமைதியானவர் என்று இவங்க கருதுறாங்க. யார் கருதுறாங்கன்னா, ஜேம்ஸ் லண்டனும், கோலின் ஜாக்சன் இவங்க 2 பேர் தான் கருதுறாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்புறம் 1792ஆம் ஆண்டுல கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆற்காடு நவாப்பு கப்பம் பெறும் உரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுக்குறாங்க. 1792 தான் கர்நாடக உடன்படிக்கை அதன்படி ஆற்காடு நவாப் வந்து கப்பம் பெற உரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுக்குறாங்க. இதனால கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட வேண்டியிருக்கு. இதனாலதான் வந்து இவங்க தான் வந்து இந்த ஆற்காடு நவாப் வந்து இந்த கப்பம் பெறும் உரிமையை வந்து ஆங்கிலேயருக்கு கொடுக்கறதுனால தான் கட்டபொம்மன் என்ன பண்றாரு, ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட வேண்டிய ஒரு நிலையை வந்து உருவாகுது. சரிங்களா? அப்புறம் 1798 கட்டபொம்மன் கட்ட வேண்டிய கப்பம் வந்து நிலுவையில் இருக்கிறது. எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் 1798 மே 31ஆம் நாள்ல கணக்குப்படி கிட்டத்தட்ட 3310 பகோடாக்கள் வந்து கட்ட வேண்டிய கப்பத்தொகை நிலுவை இருந்துச்சு. சரிங்களா? பகோடா என்பதுனா என்ன? ஸோ பகோடா என்பது என்னன்னு கேட்பாங்க. ரூபாய். ஸோ பகோடா என்பது ஒன்றும் இல்லை, ரூபாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ பகோடாய்னா ரூபாய் அப்படின்னு அர்த்தம். பிறகு கட்டபொம்மன் தன்னுடைய நிலுவையில தொகையில கட்டாம இருந்தது எவ்வளோ 1090 பகோடா கட்டாம வச்சிருக்காரு. அப்புறம் ஜாக்சனுக்கு பதில் எஸ்ஆர் லூசிங்டன் என்பதை கலெக்டரா நியமிக்கிறாங்க. ஸோ ஜாக்சனுக்கு பதில் யாரை நியமிக்கிறாங்க கலெக்டரானா எஸ்ஆர் லூசிங்டன். ஸோ அடிக்கடி எக்ஸாம் இவங்களை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. மருது பாண்டியர் பிரிட்டிஷாருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க. ஸோ யார் உருவாக்குறாங்கன்னா மருது பாண்டியர்கள் உருவாக்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கறது 12ஆம் வகுப்புடைய புத்தகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? 12ஆம் வகுப்பு புத்தகம், பழைய புத்தகம் இது. சரிங்களா? பாடத்துடைய தலைப்பு பாளையக்காரர்களை கிளர்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ மருது பாண்டியர் பிரிட்டிஷாருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யாரு? மருது பாண்டியர் பிரிட்டிஷுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. சரிங்களா? 1899 செப்டம்பர் 1 நாள்ல கட்டபொம்மன் சரணடையத்துக்கு மேஜர் பானர்மேன் வந்து இறுதி எச்சரிக்கை எடுக்கிறார். 1898 தான் செப்டம்பர் 1 நாள் தான் கட்டபொம்மன் வந்து சரணடையும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பானர்மேன் தான் ஒரு இறுதியான ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. இல்ல கட்டபொம்மன் வந்து சரணடையணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. எப்போ எந்த ஆண்டுன்னா செப்டம்பர்ல 1 நாளில் 1899 சொல்றாரு. அப்புறம் செப்டம்பர் 5 கட்டபொம்மன் கோட்டையை வந்து தாக்கப்படுறாங்க. ஸோ கட்டபொம்மனுடைய கோட்டை தாக்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க எக்ஸாம்ல செப்டம்பர் 5 தான். சரிங்களா? அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு பார்ப்போம். ஸோ கட்டபொம்மன் சொல்றாரு, நல்ல நாள் பார்த்து விட்டு வருவதாக கட்டபொம்மன் வந்து பதில் அனுப்புறாரு அவருக்கு. அப்புறம் பானர்மேன் கட்டபொம்மனுக்கு மரண தண்டனையை அறிவிக்கிறாரு. பானர்மேன் தான் கட்டபொம்மனுக்கு இதுவும் கேட்பாங்க. பானர்மேன் கட்டபொம்மனுக்கு மரண தண்டனை அறிவிக்கிறாரு. சரிங்களா? அக்டோபர் 17 கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை அருகில் தூக்கிலிடப்படுறாரு. ஸோ கேட்பாங்க, கட்டபொம்மனுக்கு யார் வந்து மரண தண்டனை அறிவிக்கிறாருன்னா பானர்மேன் தான் அறிவித்தாரு. சரிங்களா? கட்டபொம்மன் எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாருன்னு அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கேட்பாங்க அக்டோபர் 17 தான். அந்த மருது சோரை பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான். இது வந்து ஸ்பீடு ரிவிஷன் தான், கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கிளாஸஸ் வேணும்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் இருக்கு, அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்பீட் ரிவிஷனில் போகலாம். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது மருது சகோதரர்கள் தான். ஸோ 1800 1801ஆம் ஆண்டில் அந்த கிளர்ச்சி நடக்கிறது. இந்த கிளர்ச்சிக்கு வந்து 2வது பாளையக்காரர்கள் போர் என்று பிரிட்டிஷார் வந்து அவங்களுடைய ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த மருது சகோதரர்கள் இந்த புரட்சியை தான், இந்த கிளர்ச்சியை தான் சொல்லுவாங்க. எப்போனா திருப்பி ரிப்பீட் பண்ணுற 1800 1801 ஒரு கிளர்ச்சி நடக்கிறது. இந்த கிளர்ச்சிக்கு ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து 2வது பாளையக்கார புரட்சி அப்படின்னு தன்னுடைய ஆவணங்களை குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது நவம்பர் 16ஆம் நாள்ல ஊமத்துறை அப்ப செவத்தையா வந்து அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. இதுவும் கேட்பாங்க. ஊமத்துறைய செவத்தையாவும் அவங்கள தலையை துண்டிக்கிறாங்க. பிரிட்டிஷாருங்க அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஊமத்துறையும் செவத்தையும் தலைகள் துண்டிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அது. ஸோ அந்த அளவுக்குல நம்ம கொடுமைப்படுத்திருக்காங்க. சங்கம் தான் நம்ம வந்து சுதந்திரம் பெற்று வந்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ எப்போ நடந்துச்சுன்னா நவம்பர் 16ஆம் நாள் அன்னைக்கு. சரி, அடுத்தது பிரிட்டிஷார் பாளையக்கார முறையை ஒழித்து அந்த இடத்துல ஜமீன்தார் முறையை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ பிரிட்டிஷார் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இவங்களெல்லாம் அடக்குறாங்க. அடக்கிட்டு அந்த பாளையக்கார முறையை ஒழிச்சிட்டு ஜமீன்தார் முறையை அறிமுகப்படுத்துறாங்க. இதுவும் கேட்பாங்க.
சரிங்களா? சிவகங்கை சிவகங்கை யாருன்னா மதுரை பாண்டியர். அவர் ஆட்சி செய்கிறாரு. திண்டுக்கல் ஆட்சி செய்தவர் கோபால நாயக்கர். மலபார் இந்த இடத்துல ஆட்சி செய்தவர் கேரளவர்மன். மைசூர்ல கிருஷ்ணப்ப நாயக்கர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ பார்த்தது +2ல மலைக்கரைகள் கிளர்ச்சி பத்தி பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போறது அதே +2ல வேலூர் கழகத்தை பத்தி பார்க்க போறோம். வேலூர் கழகம் இது பழைய புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கோம். ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம் தேர்வுக்காக கேட்கறதுனால இந்த புக்கத்திலிருந்து நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸ்பீடு ரிவிஷன் இது, அதனால கொஞ்சம் ஸ்பீடா போகுது. சரிங்களா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் முந்தைய வட ஆற்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாவட்டத்தை தலைநகர் பேர் வந்து வேலூர். ஸோ தமிழ்நாட்டின் முந்தைய வட ஆற்காடு அதோடைய மாவட்டத்துடைய தலைநகர் வந்து என்னன்னா வேலூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அப்புறம் 1806ல் வேலூர் கழகத்தின் போது சென்னை ஆளுநர் இருந்தவர். ஸோ ரொம்ப கேட்பாங்க, தேர்வில் கேட்டிருக்காங்க. 1806ல் வேலூர்ல இருந்த சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபடுறாங்க. சரிங்களா? ஸோ 1806ல் அந்த கழகம் நடக்கிறது. அப்போ அந்த கழகத்தில் நடக்கும்போது சென்னையில் ஆளுநராக இருந்தவர் யாருன்னு நிறைய வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. யாருன்னு தெரியுமா? ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு தான். ஸோ ரொம்ப முக்கியமானது, ஞாபகத்தில் வச்சுங்க, வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்தது 1806ல் வேலூர்ல இருந்த சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ கழகத்தில் ஈடுபடுறாங்க எப்போ? ஸோ இந்திய சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபடுறாங்க வேலூர் கோட்டையில். அப்போ எந்த உடனே கேட்பாங்க? 1806. அதுவும் ஞாபகத்தில் வச்சுங்க. வேலூர் கழகத்துக்கான காரணங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வேலூர் கழகத்துடைய காரணங்கள் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஒழுக்கம், எப்படி தாடி மீஸ் எல்லாம் ஷேப் பண்ண அதெல்லாம் வரும். சரிங்களா? ஒரு கண்டிப்பான ஒழுக்கம். அப்புறம் நடைமுறை வந்து புதுசாக நடைமுறை பண்ணுறாங்க. புதிய வகையான அந்த ஆயுதங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. அது அப்புறம் அந்த புதிய வழிமுறைகளை கொண்டு வராங்க. சீருடை, அந்த கன்னு, துப்பாக்கி இதெல்லாம் அறிமுகப்படுத்துறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கழகம் வருது. சரிங்களா? இதை நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த +2 புக்கில் இவ்வளோதான் இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சமாக கொடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது வில்லியம் பெண்டிங் பிரபு அனுமதியோடு படத்தளபதி சர்ஜன் ஜான் கிராக் இருக்கார்ல, அவர் தான் என்ன பண்ணார், தலைப்பாகையை வந்து படத்தை அவர் தான் வந்து அந்த தலைப்பாகை வந்து அறிமுகப்படுத்துறார். அதாவது புதிய சீருடைன்னு சொல்லுவாங்க, அவர் தான் அறிமுகப்படுத்துறார். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இந்த தலைப்பாகை வந்து ஐரோப்பிய தொப்பியை போலவே இருந்துச்சு. ஸோ இவங்க இந்த வேலூர் கோட்டையில் வேலை செய்கிற சிப்பாய்களுக்குள்ள ஒரு தொப்பியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதை பார்க்கறதுக்கு ஐரோப்பிய தொப்பியை போல இருந்துச்சு. சரி, அப்புறம் காதணிகள் அணியிறது, சமய சின்னங்களை இட்டுக்கொள்வது, இதுக்கெல்லாம் வந்து தடை விதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வந்து ரொம்ப எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எதை தடை செய்கிறாங்கன்னா, காதணிகளை அணியக்கூடாது, சமய சின்னங்களெல்லாம் வந்து நெற்றியில் பொட்டு வைக்கிறது, கையில் கயிறு கட்டுறது, ஸோ இதெல்லாம் வச்சக்கூடாது, இதுக்கெல்லாம் வந்து தடை செய்கிறாங்க. ஸோ இதனால தான் நிறைய கிளர்ச்சிக்கெல்லாம் வருது. அதை பற்றி தான் ஒன்றை ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் முகத்தை வந்து நன்றாக மழிக்கணும், மீசைகளை ஒழுங்கு பார்த்தோம்னா வேற சொல்கிறாங்க. ஸோ மீசையை அதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க, எக்ஸாமில் பார்த்துங்க. அப்புறம் ஜூலை 10ஆம் நாளில் விடிய காலை முதல் அந்த டைம்லேருந்து 23வது படைப்பிரிவை சேர்ந்த இந்த இந்திய சிப்பாய்கள் இருக்காங்களா, இவங்க வந்து கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க. இதுவும் கேட்பாங்க எக்ஸாமில். சரிங்களா? கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க. ஸோ இந்திய சிப்பாய்கள் வேலூர் கோட்டையில் கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க. எப்போனா ஜூலை எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. எந்த ஆண்டா? ஜூலை 10ஆம் நாளில் விடிய காலையில் 23வது பிரிவை இதை கேட்டிருக்காங்க எக்ஸாமில். 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவங்க தான் கழகத்தை தோற்றுவிக்கிறாங்க. அப்புறம் கர்னல் பான்கோட் இருக்கால, இந்த கழகத்துக்கு முதல் பலி ஆகிறாரு. இந்த கழகம் நடக்கும்போது முதல்ல யார் இறக்குறாங்க அப்படின்றது கொல்லப்படுறாங்கன்னா கர்னல் பான்கோட், அவர் தான் கொல்லப்படுறாரு. அதான் முதல் பலின்னு சொல்றாரு. கிளைச்சார்கள் திப்பு சுல்தான் மூத்த மகன் பதர் ஹைதர் இருக்கார், அவரை வந்து புதிய சுல்தான் அறிவிக்கிறாங்க. இந்த கிளைச்சாளர்களா இருக்காங்களா, இந்த கிளைச்சாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் இருக்கார். ஸோ திப்பு சுல்தானோட மூத்த மகன் யாருன்னா பதர் ஹைதர், அவர் தான். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு புதிய சுல்தானாக அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறாங்க? கிளைச்சாளர்கள். இந்த கிளைச்சாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு திப்பு சுல்தான் மகனை வந்து புதிய சுல்தான் அறிவிக்கிறாங்க. அவருடைய பேர் வந்து பதர் ஹைதர். ஓகேவா? திப்பு சுல்தானுடைய கொடி என்னன்னு தெரியுமா? திப்பு சுல்தானுடைய கொடி புலிக்கொடி. ஞாபகம் வச்சுங்க, திப்பு சுல்தானுடைய கொடி புலிக்கொடி. திப்புவுடைய மகன் கைது செய்து கல்கத்தாவுக்கு அனுப்பப்படுறாங்க. என்ன பண்றாங்க? திப்புடைய மகன் இந்த மாதிரி பண்றாரு, அவரை என்ன பண்ணாங்க, கைது செய்யறாங்க, கல்கத்தாவுக்கு அனுப்புறாங்க. பிரிட்டிஷார் கைது செய்து அனுப்புறாங்க. வேலூர் கழகம் 1857ஆம் ஆண்டுல சிப்பாய் கழகத்துக்கு ஒரு வழிவகுக்கிறது. இந்த கூட்டை கே பிள்ளை வந்து மறுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல வேலூர் கழகம் என்பது வந்து 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்துக்கு ஒரு முன்னோடி அப்படின்றாங்க. அப்படின்ட்டு மறுக்கிறாரு கே பிள்ளை.
இவர் சும்மா ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் இது அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தது திப்பு திப்பு பற்றி பார்த்தாச்சு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாடம் இது. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, அப்புறம் 1857ஆம் ஆண்டு இருக்குல்ல, அப்போ சுதந்திர போருக்கு வேலூர் கழகம் முன்னோடி என்று சவாக்கர் வந்து கருதுறாரு. சவாக்கர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல சொன்னது அவர் சொன்னார். இப்போ இவர் வந்து 1857ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர போர் இருக்குல்ல, அதை வந்து வேலூர் கழகத்துக்கு ஒரு முன்னாடியா இருந்துச்சு அப்படின்னு இந்த கருத்தை சொன்னவர் சவாக்கர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது, இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடியாக திகழ்ந்தார்கள் அப்படின்னு இந்த கருத்தை சொன்னவர் யாருன்னா என் சஞ்சீவி சொல்லியிருக்காரு. என் சஞ்சீவி என்ன சொல்றாருன்னா, இந்திய விடுதலைக்கு தமிழர்கள் தான் வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னவர் என் சஞ்சீவி. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க தேர்வில், படித்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என் சஞ்சீவி காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சியாக தான் வேலூர் கழகம் என்று இந்த கருத்தை சொன்னவர் கே ராசையப்பன். அதாவது ராஸ் ஐயன் சொல்லுவாங்க. ராஸ் ஐயன் அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த காலனியத்தை இந்த பிரிட்டிஷார்ல எதிர்த்து இந்த மருதுசர்கள் நடத்திய போராட்டம் தான், அதனுடைய தொடர்ச்சி தான் வேலூர் கழகம் என்று இந்த கருத்தை சொன்னவர் கே ராசையன் அவர் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ சில முக்கியமான ஹைலைட் மட்டும் பார்க்கலாம். பதே ஹைதர் அவர் யாருன்னா திப்புடைய மகன் தான் பதே ஹைதர். கர்னல் பான்கோட் இவர் யாருன்னா அந்த கழகத்தில் ஏற்படும் போது கொல்லப்பட்டதான் கர்னல் பான்கோட்டு. வில்லியம் பெண்டிங் இவர் என்ன சென்னையுடைய ஆளுநர். கழகம் நடக்கும்போது சென்னையுடைய ஆளுநர் இருந்தவர் வில்லியம் பெண்டிங். கேட்பாங்க. கர்னல் ஜில்லெஸ்பி ஆன கழகத்தை அடைக்கவர். இந்த கழகத்தை இந்த வேலூர் கழகத்தை அடைக்கவர் யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப கேட்டிருக்காங்க. கர்னல் ஜில்லெஸ்பி தான் அடைக்கிருக்காரு. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது பாளையக்காரர்கள் எழுச்சி பற்றி பார்த்துட்டோம். ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது சரி, ஓகே. இப்போ நம்ம பாளையக்காரர்கள் கிளர்ச்சியும் பார்த்துட்டோம், வேலூர் கழகமும் பார்த்துட்டோம். நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல கேட்பாங்க, கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 3 நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.